நம்ம ரேவதிய தீர்த்து கட்டுறதுக்காக இந்த எஸ்எஸ்கே வந்து நான் இப்போ வந்து பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்தால என்ன, ஏது அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாவே வந்து தெரிய வரும். அந்த ஒரு காரணத்தினால தான். அதே சமயம் வந்து இப்போ நம்ம கௌதம் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம ரேவதிய காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். "டேய் கௌதம் நீ என்னடா பண்றீங்க? எதுக்காகடா வந்து அவங்கள வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிற?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட கேட்கும்போது, அவங்க எங்க வீட்ல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எங்க வீட்ல வந்து வேலை செஞ்சதுனாலயும் சரி, இல்லனாலும் சரி, அவங்க எங்களோட வீட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெர்சன். அதாவது எங்க வீட்ல வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கோமோ, அதே மாதிரி எங்க வீட்ல ஒரு ஆள் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து இப்போ நம்ம அ இவங்களுக்கு எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆச்சு. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, கௌதம் தான் வந்து உன்னோட புள்ள அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து அந்த இடத்துலயே உண்மையிலேயே சரியான சீனா இருக்கும். நம்ம கௌதமும் வந்து இந்த எஸ்எஸ்கேவ அங்கேயே வந்து போட்டு தள்ளியிருப்பாரு. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே பண்ண துரோகத்துக்கும், செயல்களுக்கும் வந்து எல்லாத்துக்குமா பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் வந்து இப்போதைக்கு எல்லாத்தையுமே விட்டு வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதிய அங்கிருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போக வேண்டிய கடமை நம்ம கௌதமுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம ரேவதிய காப்பாத்தி கூட்டிட்டு தான் போக போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஏற்கனவே வந்து நம்ம ரேவதிய கிட்னாப் பண்ணுது. இந்த விஷயம் எல்லாமே வந்து அங்க இருக்கிற ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சிருக்கு. அதாவது யாரும் இல்ல, நம்ம வசந்த் தான் வந்து வீடியோ எடுத்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அத பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு உள்ள மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு கத்தியெல்லாம் எடுத்து நம்ம ரேவதிய வந்து தீர்த்து கட்டுறதுக்காக முயற்சி பண்ணி, கடைசியில நம்ம கௌதம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு சீனே மாறுச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. "நீ கொலை பண்ணு. நீ என்னதான் பண்றன்னு சொல்லிட்டு வந்து நானும் பார்க்குறேன். அவங்கள எதுக்காக கொல்லன்னு நெனைக்கிற? ஏன் கொல்லன்னு நெனைக்கிற?" அப்படி இப்படின்ற மாரி வந்து நம்ம எஸ்எஸ்கே கிட்ட கேட்கும்போது, எஸ்எஸ்கே வந்து "இங்க பாருங்க கௌதம், இலக்கியா நீங்க 2 பேருக்கும் அதாவது உங்க 2 பேருக்கும் இது தேவையே இல்லாத வேல. தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து அமைதியா இங்கிருந்து போயிடுங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "நாங்க அமைதியா தான் போறோம். நாங்க ஒண்ணும் பண்ணல. வீடியோ எடுத்து நெட்ல போட்டுறோம். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வேல. அதாவது உங்களோட சோலி முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமே வந்து ரேவதி அம்மாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பதில் சொல்லும். எப்படி நடந்துச்சு? என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவ பயங்கரமா வந்து மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க நம்ம கௌதம் தான் வந்து அவனோட புள்ள அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம கௌதம் மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, நம்ம ரேவதிய அங்கிருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம, ரேவதிக்கு அதாவது ரேவதிய மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாமே வந்து சூப்பராவே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க இல்லையா? அந்த ஃப்ரீயா விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்றதுனால தான் எஸ்எஸ்கே அதாவது அஞ்சலிய மட்டும் இல்ல, எஸ்எஸ்கேவையும் திருத்தி ஒண்ணு சேர்த்து கடைசியில வந்து நம்ம கௌதம், ரேவதி அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எஸ்கே 3 பேரும் ஒண்ணு சேரணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதிய தீர்த்து கட்டுருவாங்களா? இல்ல நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து காப்பாத்துவாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.